நமோ வராகி. சில முகநூல் பகுதியில் நான் பார்த்துட்ருக்கேன். மீனாட்சி அம்மனுடைய நவராத்திரியில் மீனாட்சி அம்மனுக்கு பண்ணக்கூடிய அலங்காரத்துக்கு நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணுறதா ஒரு விஷயம். அதாவது ஸ்ரீவித்யா உபாசகராக இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஒரு உபாசகராக இருக்கட்டும். இப்போ நான் கூட வாராகி உபாசகர் தான், தீட்சை வாங்கியிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம எதை மேற்கொள்கிறோங்கிறதால எல்லாமே மேற்கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சுவாமிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுவாமி வேறு அம்பாள் வேறு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறதே பெரிய தப்பு. ஒரு விஷயம், ஒரு ஆணாக இருந்தாலும் ஆணுக்குள்ளே ஒரு பெண் சரீரம் இருக்குது. அது எத்தனை பேர்னால புரிஞ்சுக்க முடியும்னு தெரியல. அதே போல் ஒரு பெண் இருந்தானா பெண்ணுக்குள்ளே ஒரு ஆண்மைத்தன்மை இருக்க தான் செய்யுது. ஒரு பெண்ணுக்கு வீரம்ங்கிறது இருக்கிற போல் ஒரு ஆணுக்கு பெண்மைத்தன்மை இருக்குது. அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பிறக்கிற குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே அது இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் மீனாட்சிக்கு எப்படி சொக்கநாதர் வேஷம் போடுறது? அப்போ சிவராத்திரிக்கு சொக்கநாதருக்கு புடவை கட்டுவீங்களான்னா, சொக்கநாதருக்கு புடவை கட்டுறதால ஒன்றும் தவறாகி போயிடாது தம்பி. உன்னுடைய கண்ணில் பார்வையில் கொஞ்சம் கோளாறு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு தெரியுமா? சுவாமி அர்த்தநாதீஸ்வரர், அதனால் அவருக்கு புடவை கட்டினாலும் தப்பு கிடையாது. ஆனால் அம்பாள் சுவாமியோட பாதி பாகம் இல்லையா? அப்போ அம்பாளுக்கு புடவை கட்டுற சுவாமியோட வேஷம் போடுறதுனால தவறில்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் அம்பாளை தான் பார்க்கணும். அம்பாளுக்கு அம்பாள் தான் அலங்காரம் பண்ணணும்னா, அதாவது 64 திருவிளையாடல் நடந்த அந்த ஆலயத்தில் மீனாட்சி வேறு சொக்கநாதர் வேறுன்னு அங்கே இல்லவே இல்லைப்பா. அங்கே முழுக்க மீனாட்சிக்கு முக்கியத்துவம் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு சொக்கநாதருக்கும் முக்கியத்துவம் இருக்குது. அதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். சுவாமி வேறு சக்தி வேறு அப்படின்னு புரிஞ்சுக்காமல் இப்போ ஒரு சண்டை போடுறதை விட்டுட்டு தயவு செய்து என்ன சொல்கிறேன்னா, ஆகம்ப பிரகாரம் நடக்கக்கூடிய கோவிலில் தெரியும் எந்த அலங்காரம் எப்போ பண்ணணும்னு. தயவு செய்து கலாச்சாரங்களும் நம்மளுடைய புராணங்களையும் சொல்கிறதுக்கு இது போல் ஒரு விஷயங்கள் செய்கிறதுனால தவறு கிடையாது. தயவு செய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அம்பாளுக்கு என்ன தான் அலங்காரம் பண்ணாலும் அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி மட்டும்தான். உள்ளுக்குள்ளே மீனாட்சியாக தான் இருப்பாள். உங்களுக்கு என்ன, மீனாட்சியாக தானே இருக்கணும். மீனாட்சி எப்பயுமே மீனாட்சியாக தான் இருப்பாள். சொக்கநாதர் எப்பயும் சொக்கநாதர் தான் இருப்பாள். அதனால் தயவு செய்து ஒரு அம்பாளையோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்ரீவித்யா உபாசகராக இருந்து நீங்கள் ஒரு அம்பாளை வழிபாடு பண்ணுற நீங்கள் ஒரு சுவாமியை நம்ம தவறாக நிந்தனை பண்ணுறது தப்புங்கிறது எப்படி புரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். உபாசனை பண்ணவங்க இன்னொரு சுவாமியை நிந்தனையே பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி நிந்தனை பண்ணி அதை மனசார விடுறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து நான் ஒன்று சொல்கிறேன், சுவாமி வேறு அம்பாள் வேறுங்கிறது நீங்கள் தயவு செய்து நினைக்காம 2 பேருமே ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு விஷயமாக நினச்சி தயவு செய்து இந்த நவராத்திரி காலங்களில் இதை பேசாமல் எல்லாரும் அம்பாளோட சிந்தனையோடையும் பூஜை பண்ணுங்கள். எத்தனை பாதையில் போனாலும் கடைசியில் போய் சேர போகிற பாதை சிவபெருமான் தான். அதனால் சிவனுக்குள்ளே தான் எல்லாமே ஐக்கியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வம்பே பண்ண மாட்டோம். நான் சொன்னதில் உங்கள் யாருக்காவது மனக்காயம் இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நீங்கள் சில பேரோட மனசை காயப்படுத்துகிறீங்க. தயவு செய்து நம்மளுடைய ஆன்மீகத்தில் சொல்கிறது, யாரையும் காயப்படுத்தியோ எந்த தெய்வத்தை இழிவுபடுத்தியோ இல்லை பிற மதத்தை இழிவுபடுத்தியோ பேசணும் செய்யணுங்கிறதே கிடையாது. அவரவர் விருப்ப பிரகாரம் தான் நம்மளுடைய இறை வழிபாடு இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு ஹிந்து சொத்தில் இருந்தாலும் ஒரு இஸ்லாம் தெய்வத்தை கும்பிட்றதோ ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவ மதத்தை கும்பிட்றதோ நம்ம கேட்குறது. ஏன்னா நம்ம இதில் மட்டும்தான் ஆன்மீகத்தில் சுதந்திரமான ஆன்மீகம். அதனால் தயவு செய்து இதை ஒரு பிரச்சனையாக எடுக்காதீங்க. நமோ வராகி.